அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் ஆஷ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் என்னென்னு பார்த்தா, எடுத்துக்காட்டு 10.9 வகையிடுங்க. y = sin x², y = sin square x. இதை நம்ம வகையிட போகிறோம். ஃபஸ்ட்டு சம் y = sin x². ஸோ இதை நம்ம u = x² எழுதிக்கிடுவோம். ஸோ அப்போ y = என்னவாக இருக்கணும், sin u. அப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதுனா, ஃபஸ்ட்டு நம்ம dy/dx, ஓகேவா, தென் dy/du இன்டு du/dx நம்ம கொண்டு வரோம். இப்போ dy/dxனால் இப்போ இந்த பாருங்க ஒய்யும் யூவும் கனெக்டடாக இருக்குது, அப்படி தானே. அதனால் dy/du. ஸோ இந்த யூவும் எக்ஸும் கனெக்டடாக இருக்குது. அப்போ du/dx. இப்போ இந்த டியும் கேன்சல் ஆனால் dy/dx வரும். இப்போ நம்ம ஒய்யும் எக்ஸும் தானே கனெக்டடாக இருக்குது. அப்போ என்ன சொல்ல, dy/dx ஈக்குவல் டு ஒய்யும் யூவும் கனெக்டாக இருக்குது. அப்போ dy/du. தென் யூவும் எக்ஸும் கனெக்டடாக இருக்குது. அப்போ du/dx. ஓகேவாம்மா, இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தையே நம்ம என்ன செய்ய முடியும், சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ dy/dx ஈக்குவல் டு dy/du. இந்த ஒய்க்கு y = sin uனா அது sin u என்னவாக இருக்கும், cos u. அப்படி தானம்மா, உங்களுக்கு ஃபார்முலாலாம் தெரியும் தானம்மா. இங்கே பாருங்கம்மா, y = sin u. dy/dyனா என்னது, dy/duனா என்னது, cos u. y = sin xனா dy/dx என்னவாக இருக்கும், cos x. அப்படி தானே. சரி, தென் நெக்ஸ்ட்டு du/dx தட் இஸ் இன்ட்டு 2x. அப்படி தானேம்மா. y = x⁻n. dy/dx என்ன தான் சொல்லுவோம், n × x⁻n - 1. அப்படி தான். அதனால் இங்கே என்ன சொல்லுவோம், y = இங்கே u = x². ஸோ du/dx என்ன சொல்லுவோம், 2x. ஓகேம்மா, இதுதான். ஸோ தட் இஸ் dy/dx ஈக்குவல் டு cos u இன்ட்டு 2x. யூவோட வேல்யூ வேணுது, காஸ்க்கு யூவை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், x² இன்ட்டு 2x. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது, y dash that is equal to 2x cos of x². ஓகேவாம்மா. இந்த ஃபஸ்ட்டு சம் புரிஞ்சுக்கூடணும். ஃபஸ்ட்டு சம் u x²ன்னு போட்டுக்கூடணும். அப்போ y = sin u. dy/dx ஒய்யும் யூவும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ dy/du. யூவும் எக்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு, du/dx. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிச்சுமே, sin uக்கு டிஃப்ரென்சியேஷன் cos u, x²க்கு டிஃப்ரென்சியேஷன் 2x. ஸோ cos u இன்ட்டு 2x. ஸோ யூக்கு என்ன போட்டுக்கோ நம்ம, x². ஸோ இது cos of x² இன்ட்டு 2x. ஸோ y dash equal to 2x இன்ட்டு cos of x². ஓகேவாம்மா. இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சம் y dash ஃபஸ்ட்டு y = sin of x². இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா. அடுத்த வீடியோவில் நான் போடட்டா, செகண்ட் சம் போடட்டா, y = x²ங்கிறது ஒரு சம் செகண்ட் வீடியோவில் நான் போடட்டாமா. செகண்ட் வீடியோவை பார்த்து நீங்கள் படிச்சுக்கிடுவீங்களா, ஓகேவாம்மா. இல்லைன்னா இதிலே போட்டு கொடுக்குவா, இதிலே போட நெக்ஸ்ட் பேஜ் திருப்பட்டா, y = sin square x. நெக்ஸ்ட் பேஜ் திருப்பட்டாமா, நான் வேணால் இதிலே படிச்சுக்கோங்க. y = செகண்ட் பேஜில் y = sin square x. அப்போது u = எப்படி சொல்லலாம், sin x சொல்லுவோமா. புட் u = sin x. அப்போது y = என்னது, u². அப்படி தானம்மா. சரி, இது நம்ம என்ன சொல்லுவோம், dy/dx ஈக்குவல் டு dy/du dy/du இன்று du/dx. நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. y = sin square x. அப்போ நம்ம அதை இப்படி கூட எழுதலாம், sin of x the whole square. அப்போ u = sin x, y = u². dy/dx என்னது, dy/du இன்ட்டு du/dx. ஸோ தட் இஸ் ஈக்குவல் dy/du என்னது 2u, du/dx என்னது
sin x வந்து cos x. ஓகேவா? ஸோ யூக்கு இங்கே யூ வந்து என்ன சொல்லுவோம்? sin x. யூவில் என்ன போட்டிருக்கோம்? யூ வந்து sin x இன்று cos x. 2 sin x cos x. அதனோட வந்து sin 2x. sin 2x. trigonometric ஃபார்முலா தெரியுதாமாமா? sin 2 theta equal to 2 sin theta cos theta. அதை தான் சொல்கிறேன். ஸோ sin 2x that is equal to y dash. ஓகேவாம்மா? உங்களுக்கு இந்த செகண்ட் ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குமா? y equal to sin square xனா sin x the whole square, u equal to sin x, y equal to u square. ஓகேவாம்மா? dy by dx வந்து என்னது? நம்ம வந்து yக்கு uக்கு கனெக்ட் ஆகணும். dy by du into ux du by dx இப்படி நம்ம பிரித்து கொடுக்கணும். அப்போது dy by duன்னு என்னது? sin x. dy by du that is 2u ஃபஸ்ட்டு. du by dx வந்து sin x. sin x வந்து cos x. u வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம்? sin x. ஸோ 2 sin x cos x y dash equal to sin 2x. ஓகேவா? இந்த வீடியோலாம் இது வந்து செகண்ட் உள்ளது. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று உங்களுக்கு கமெண்டில் என்னென்ன உங்களுக்கு சம் தேவைப்படுன்னு சொல்லுங்கம்மா, நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கேன். ஓகேவா? இந்த ஒரு பேப்பர் எடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கம்மா, அப்போ தான்மா புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.